என்ன டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கியா நீ? ம். பாப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாண்டியனோட சாவுக்கு இந்த பையன் தான் காரணம் எப்போ எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே நான் அடிச்சு தூக்கணும்னு முடிவு பண்ணேன். கொள்ள காண்டில் இருந்தேன் நான் இவன் மேலே. அப்போ இவன் அப்பா, அதான் மாமா, தான் பொண்ணு கூட பார்க்காம எப்போ இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தாரோ அப்போவே இந்த குடும்பத்து மேலே எனக்கு ஒரு நம்பிக்கையும் வந்துருச்சு, ஒரு மரியாதையும் வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தில் தான் நீங்கள் 3 பேர் வாக்கப்பட்டிருக்கீங்க. நீ, கண்மணி, பிருந்தா. நீங்கள் 3 பேரும் பாண்டியனோட உசுறு. நீ சொல்லு, நீ இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்கிய, நீ பண்ண விஷயம் பாண்டியனுக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? எனக்கு இருக்குமா, எனக்கு வலிக்குதுன்னா உன் அண்ணனுக்கு வலிச்சிருக்கோம்ல. இல்லண்ணா, நீ எப்படிமா இது? இல்லண்ணா. சரி உட்கார். மாறன் மேல நம்ம எல்லாருக்குமே கோவம் இருக்கு. எனக்கு நிறைய கோவம் இருந்தது. ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் எனக்கு புரியுது. உன்னோட கோவத்துக்கான காரணம் அக்கா கண்மணியை அவன் அங்கே கூட்டிட்டு போனது. இப்போ கண்மணி அவன் வற்புறுத்தி அங்கே கூட்டிட்டு போனானா? இல்லைன்னா அங்கே ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் கண்மணி அவனை நம்பி அங்கே போச்சா? போயிருக்க மாட்டான். அப்போ இவன் என்னம்மா பண்ணுவான்? இப்போ அவங்க போய் பேசலாம் தான் போயிருக்காங்க. போன இடத்துல நடக்கக்கூடாத விஷயம் நடந்துருச்சு. அது எதுவுமே அவன் கையில் இல்லைல்ல. இப்போ எல்லா விஷயத்துலையும் நான் இப்போ என்ன பண்ணேன்னா, மாறன் இடத்த என்ன வச்சு சில விஷயத்த நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ஓ மேலேயோ, கண்மணி மேலேயோ, இல்லை பிருந்தா மேலேயோ யாராவது கையை வச்சாங்கன்னா, ஏதாவது பண்ண நினச்சாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? நான்லாம் எனக்கு வேண்டியவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், ஈவரக்கெல்லாம் பார்க்க மாட்டேன், ஆம்பளை பொம்பளைலாம் பார்க்க மாட்டேன், போட்டு தட்டு போயிட்டே இருப்பேன். அதை தானே அவனும் பண்ணியிருக்கான். இப்போ அதே இடத்துல என்ன தூக்கி போட்டுரு, மாறனை தூக்கி போட்டுரு, ஒன்றை வச்சுக்கோ. இப்போ ஒரு வேளை எனக்கோ இல்லை பாண்டியனுக்கோ இல்லை அங்கே பிருந்தாக்கோ இல்லை கண்மணிக்கோ ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னா அந்த இடத்துல நீ இருந்தனா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? இல்லைனா மாட்டேன். மாறன் என்ன பண்ணணும் அதான் நீ பண்ணியிருப்ப. அப்புறம் எப்படிமா அவனுக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நம்மளை மீறி உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களை பண்ணிடுவோம். நம்ம எந்திரம் கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சேன். இந்த மாறம் பையன் இருக்கான்ல, அவனுக்கு நீ நான் உசுறு. இன்னொரு விஷயமும் கண்டுபிடிச்சா, உனக்கும் மாறன்னா உசுறு. அதை நீ மறைக்கிற எனக்கு தெரியும், பரவாயில்ல. பாப்பா, இந்த உலகத்துல நல்லவன்றது எவனுமே கிடையாது. எவ்வளவு நல்லவன் அப்படின்ற அளவுகோலே கிடையாது. எவ்வளவு கெட்டவன் அப்படின்ற அளவுகோலே. இப்போ இவன் ஒரு 60% கேட்டவன், இவன் ஒரு 50% கேட்டவன், அப்படிதான். நல்லவன் எவனுமே இல்லை. எல்லா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சூழ்நிலை மட்டும்தான் காரணம். ஆனா நான் இப்போ உனக்கு உண்மையை சொல்லட்டுமா? நான் பார்த்த ஒரே நல்லவன் மாறன். அவனுக்கு ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி அவனை மாதிரி ஒரு இழிச்ச வாயம் உனக்கும் கிடைக்க மாட்டான். அவன் நல்லவன்மா, என்னை விட நல்லவன். உண்மையை சொல்ல போனா உன் அண்ணனை விட நல்லவன். இவன் என் உயிர் நண்பன் மட்டும் இல்லை, அதுக்கும் மேல. பாப்பா, அவன் வேற நான் வேற இல்லைன்னு தானே நினைக்கிறேன். இல்லைண்ணா. இப்போ பாண்டியன் உயிரோட இருந்தா அவன் என்ன சொல்லுவானோ அதை தான் வெற்றியும் சொல்லுவான்னு நம்புறல்ல. அந்த டைவர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வாங்க. எதுக்கு? போ போ. அண்ணே,
கிழிச்சு போடு. அண்ணே உன் அண்ணன் சொன்னா நீ கேப்பல்ல. கேப்ப. உன் அண்ணன் நான் சொல்றேன், கிழிச்சு போடு. வெற்றியா இல்ல உன் அண்ணன் பாண்டிய நான் சொல்றேன், இப்ப கிழிச்சு போட போறியா இல்லையா வீரா? ஒன்ன வெறுக்கிற என் தங்கச்சிக்காக அவன் மேல இருக்க கலங்கத்தை தொடச்சு அவளை மறுபடியும் சீட்ல உட்கார வைக்கிறதுக்காக நீ கஷ்டப்பட்டு என்னையும் கூப்பிட்ட பாத்தியா? அப்பவே எனக்கு லைட்டா பிசிறு தட்டுச்சு. மாறா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீ உசுரா மதிக்கிற என் தங்கச்சிக்காக என் தங்கச்சியை விட்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை நீ பண்ணிட்டு இருக்க. அதை நீ ஏன் பண்ற எதுக்கு பண்றன்னு எனக்கு தெரியலடா. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுடா, நீ என்னை விட நல்ல வேண்டாம். சத்தியமா சொல்றேன், நீ உண்மையான ஹீரோடா. நான் ஒத்துக்கிறேன்டா. உன் மனசுக்கு சத்தியமா எல்லாமே மாறும், நம்பு. அப்புறம் இந்த டைவர்ஸ் என்னன்னு யோசிக்கிற இரு. மச்சான் நீ கவலைப்படாத. என் தங்கச்சியோட இதயத்தில் நீ கெத்தா சிம்மாசனம் போட்டு கால் மேலே கால் போட்டு உக்காந்துக்கிற. யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள வெளியே இருந்து வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஆக்ஷன் பிளாக் போடலாம். ஒரு ஃபோன் கால் பண்ணு, 2 பேரும் சந்தோஷமா என்னைக்கும் சொல்லி வாய முடியல ஃபோன் அடிக்குது பார்த்தியா? யார் எனக்கு ஃபோன் அடிச்சு இப்போ? என் பொண்டாட்டி. ஏங்க சொல்லுங்க. இல்லைங்க வண்டி மிஸ் ஆகி வந்துரு. இல்லைங்க உங்கள் ஃபோன் அடிச்சவங்க ஃபோனுக்கு சாரிங்க. சாப்பிட்டேங்க. நீங்கள் சாப்பிட்டீங்க. ஏங்க நான் வந்துடுறேன். வரேங்க. என்னடா? இல்ல நீங்க 2 நாள் விட்ட ரவுஸுக்கும் பொண்டாட்டிகிட்ட பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லையே, அததான் கேட்டேன். நான் என்னடா பண்றது? எந்த புருஷன்டா பொண்டாட்டிக்கு பயப்படாம இருக்கிறான்? நான் மட்டும் என்ன விதி விலக்கா? பொண்டாட்டிக்கு பயப்படுற புருஷன் மட்டும் தான்டா விளங்குவான். டேய் சத்தியமா சொல்லண்டா, எனக்கு ஒரு தம்பி இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அந்த மாதிரி இருக்குடா. இனிமேல் எதுவா இருந்தாலும் அண்ணன் கூப்பிடு, சரியா? தங்கச்சிக்கிட்ட எதுவும் சொல்லாத, சொன்னா இங்க இருக்க வச்சிடும். நான் கிளம்புறேன், பாத்துக்கோ. செம்மடா தம்பி, சூப்பரா வரேன். அக்காவை கேட்டேன்னு சொல்லுங்க மச்சான். சரி மச்சான். அடியே எலிக்குட்டி.